சொல்லும் பொழுது வந்து பதி பசு பாசம்லாம் வந்து எதுவுமே சொல்லலையே. இப்போ நமக்கு மாணிக்கவாசகர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து இறைவனிடத்தில் சாயுச்சிய பதவி அடைந்ததா சொல்லுவாங்க. சாயுச்சிய பதவிங்கிறது இறைவனோடு இரண்டாக ஒன்றை கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கான பாடல் எல்லாம் வந்து திருவாசகத்துல இருக்கா, அதை நீங்க எந்த கோட்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. புரியுதா? வினா புரியுதா? புரியல, திரும்ப கேளுங்க. சாயுச்சிய பதவி அப்படிங்கிறது தானே மாணிக்கவாசகர் அடைந்த பதவி. ஆமா. அதாவது இறைவனோடு இரண்டரை கடத்தல். ஆமா. ஒன்று இறைவன் வேற இவர் வேற இல்ல அப்படிங்கிற ஒன்றை கடத்தல் அப்படிங்கிறது தான் இவர் அடைந்த பதவி. ஞான நெறியை மேற்கொண்டவர். அதனால அவர் அந்த பாடல் அவருடைய பாடல்ல அது விளக்கமா சொல்லியிருக்கிறாரா? அப்படி இருந்ததுன்னா அதை நீங்க எந்த கோட்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? இது பற்றிய தகவல்கள் எனக்கு சரியா வந்து புலப்படல. அப்படி அந்த அதை பற்றிய தகவல்கள் வேணும்னா இன்னும் அதை பற்றி விரிவா ஆராய்ந்து. ஒருவேளை ஆய்வு என்ன சொல்லலன்னா இதெல்லாம் சொல்லுங்க. அது வந்து பொது வாய்மொழி தேர்வுக்கு வருவேன் இல்லையா அடுத்த தடவை, அப்ப வந்து நான் உங்களுக்கு விரிவா வந்து சொல்றேன்.